தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 11,500க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 173 ரூபாய்க்கு விற்பனை. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களில் மழை தொடரும் என கணிப்பு. நாளை மறுநாள் வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் இன்றும் பரவலாக மழை பெய்யும். செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விளைநிலங்களில் தேங்கும் மழை. நடவு பணிகளை தொடங்குவதற்காக நிலத்தை சீர் செய்யும் விவசாயிகள். நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பிய அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம். 155 கனஅடி நீர் வெளியேறி வருவதால் அனுமன் நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கனமழையால் குற்றாலம் பிரதான அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க நீடிக்கும் தடை. தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் வெள்ளம் புகுந்தது. நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சூழும் ஆரிய சூழ்ச்சிகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறிவோம் என பதிவு. பீகாரின் முதல்வராக இன்று பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். 10வது முறையாக முதல்வராகும் நிலையில் பிரதமர், பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்க ஏற்பாடு. பீகாரின் புதிய அமைச்சரவையில் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பு. பாஜக தலைவர்களின் கருத்தால் அதிகரித்துள்ள எதிர்பார்ப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயித்தது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே திடீர் சந்திப்பு. ஷிண்டே கட்சி நிர்வாகிகளை வளைக்கும் பாஜகவினர் குறித்து முறையிட்டதாக தகவல். வேளாண் பாடத்திட்டத்தில் இயற்கை விவசாயத்தை கொண்டுவர வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். 1 ஏக்கர் புரட்சியை தொடங்குங்கள் என விவசாயிகளுக்கு அழைப்பு. தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு தேனும் திணையும் படைக்கப்படுவதாக பிரதமர் மோடி பேச்சு. ஒரு பயிர் வேளாண்மையில் இருந்து ஊடுபயிர் சாகுபடி முறைக்கு விவசாயிகள் மாறவும் வேண்டுகோள். भगवान मुरुगन को
शहद और श्री अन्न से बने तेनम तिनई मावुम उसका भोग लगाया जाता है। तमिल रीजन्स में कंबू और सामई। மதுரை கோவைக்கு நோ மெட்ரோ என மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னைக்கு போராடி பெற்றதைப் போல கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்றும் உறுதி. கோவை மதுரையில் மெட்ரோ அமைக்க பிரதமர் மோடியிடம் எடப்பாடி கே பழனிசாமி மனு. ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை. கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு முடக்கியுள்ளதாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. கோவையில் இன்றும் மதுரையில் நாளையும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. கோவை மதுரை மெட்ரோ விவகாரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் விமர்சனம். சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு தாராளமாக நிதி வழங்கியதை மறைப்பதாகவும் குற்றச்சாட்டு. பார்சல்களை மட்டும் அனுப்புவதற்கு தனியாக ரயில் இயக்கும் தெற்கு ரயில்வே டிசம்பர் 12ஆம் தேதி முதல் மங்களூரு சென்னை இடையே இயக்க திட்டம். பெங்களூருவில் பட்டப்பகலில் ஏற்றிய வாகனத்தை கடத்தி 7 கோடியே 11 லட்சம் ரூபாய் கொள்ளை. துப்பாக்கி ஏந்திய காவலரை கீழே தள்ளிவிட்டு வாகனத்தை கடத்தி சென்ற மர்ம கும்பல். அண்டவெளியில் உள்ள கோளின் படத்தை வெளியிட்டது நாசா. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை விட மிக பழமையானது என விளக்கம். $8,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்கா ஒப்புதல். 100 ஜாவ்லின் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை வாங்கும் இந்தியா. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவை மீட்க இன்டர்போல் உதவியை வங்கதேசம் நாட உள்ளதாக தகவல். ஹசீனாவை காப்பாற்ற வேண்டுமென இந்தியாவுக்கு அவாமி லீக் கட்சி பிரமுகர்கள் வேண்டுகோள். நைஜீரியாவின் எருகு நகரில் தேவாலயத்தில் துப்பாக்கிச்சூடு. பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழப்பு. இந்தோனேஷியாவில் கடும் சீற்றத்துடன் வெடித்த செமுரு எரிமலை. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாம்பல் புகை வெளியேறுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஜெமினி 3 என்ற பெயரில் மேம்படுத்தப்பட்ட AI மாடலை வெளியிட்டது கூகுள். ஜியோ 5G அன்லிமிட்டட் டேட்டா பயனாளிகளுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு இலவசம் என அறிவிப்பு. சபரிமலையில் இதுவரை 3 லட்சம் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டிருப்பதாக தகவல். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு பணியில் களமிறங்கிய தேசிய பேரிடர் மீட்புப் படை. சபரிமலை கோவிலில் தினசரி ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை 5000 குறைப்பு. கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்து தானாக முன்வந்து விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.